Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடகடன்னு காலையிலே எந்திரிச்சு சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எப்பயும் செய்யற மாதிரி சாம்பார், ரசம், பொரியல் அதுதான். ஒரு பக்கம் சாதம், ஒரு பக்கம் பருப்பு, அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பாருக்கு மேல் பொடி வந்து வறுத்துட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து எதுக்கு நம்ம சீக்கிரம் இவ்வளோ வேகமாக சமையல் நடக்குது அப்படின்றதுலாம் வீடியோவில் உங்களுக்கு வந்து போக போக வந்து சொல்கிறேன். ஸோ ஹோப் எல்லோரும் பொங்கல் வந்து நல்லபடியாக ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேர் நேட்டிவில் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ எப்படி உங்களுக்கு பொங்கல் போச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான். ரசம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா, அப்புறம் கொஞ்சம் மிளகு, அப்புறம் சீரகம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வறுத்துக்கிட்டேன். ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் கொஞ்சம் மேல் பொடி போட்டு வெண்டைக்காய் பொரியல் வந்து பண்ணேன். ஸோ நம்மளோட ரசப்பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக போட்டு ரசம் வந்து பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் பம்கின் சாம்பார், உங்களுக்கு அது எவ்வளோ பிடிக்குன்றது வந்து சொல்லுங்கள். அது வந்து அந்த சாம்பாருக்கே வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஸோ சமையலெல்லாம் வந்து முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு ட்ரிப் போக போகிறோம். 2 days ட்ரிப்பு. அது என்னன்றதுலாம் வீடியோவில் உங்களுக்கு போக போக வந்து சொல்கிறேன். சமையல் வேலை எல்லாமே வந்து முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் லாஸ்ட் மினிட் பேக்கிங் மட்டும் வந்து இருக்கு. எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னா அதையும் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா கிளம்ப வேண்டியதான். இன்னைக்கு வந்து நம்ம சீக்கிரமா கிளம்புறதுனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், லஞ்ச் மட்டும் வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு லஞ்ச் சாப்பிடணும்னா முதல்ல லஞ்சே சாப்பிட முடியாது. ஏதாவது போகிற வழியில் பசிச்சுதுன்னா அப்படியே வந்து ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. பேக்கிங் வந்து நான் எனக்கு வந்து ஸ்கின் கேர் அண்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த விண்டரில் நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். ஸ்கின் வந்து அவ்வளோ ட்ரை ஆகுது. நம்ம இந்த மாதிரி ட்ரைனஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்காமலே இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நமக்கு ஸ்கின்ல வந்து சுருக்கம் விழ ஆரம்பிச்சிடும். ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக ட்ரை ஆகுதுன்னா இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ இதெல்லாம் நமக்கு ட்ரைனஸ் அப்படியே விட்டுட்டோம்னா கொஞ்சம் பிக்மெண்டேஷன் மாதிரி டார்க்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால மாய்ஸ்சரைசர்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. இன்னொன்று நான் வந்து மாய்ஸ்சரைசர்னு பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் அந்த லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். போட்ட உடனே கொஞ்ச நேரத்திலே அது வந்து அப்படியே ஸ்கின்லே இல்லாமல் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து ஒரு ஃபுல் டே அப்படியே ஸ்கின்னை வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிற மாதிரி பார்க்கணும். நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு லாஸ்ட் டைம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து மம்மாயிரத்துலேருந்து இந்த லைட் வெயிட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஹைட்ராஃபுல் லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்படின்னு. இதில் வந்து நான் கிட்டத்தட்ட இந்த டப்பாவே வந்து காலி பண்ணிட்டேன். லாஸ்ட் மந்த் தான் வாங்கினேன். இந்த டப்பாவே வந்து பார்த்து காலி பண்ணிட்டேன் பாருங்க. லாஸ்ட்ல கொஞ்சோண்டு தான் வந்திருக்கு. ஸோ அதனால திருப்பியும் வந்து வாங்கியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் மம்மாயிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வேரியன்ட்ஸ்ல வந்து மாய்ஸ்சரைசர்ஸ் வருது. இது எல்லாமே நமக்கு வந்து லாங் டேர்மில் யூஸ் பண்ண போகிறதுனால ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்னால பண்ண மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது பெஸ்ட் சாய்ஸ். இது நம்ம ஸ்கின்னும் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஒன்று வந்து விட்டமின் சியோட இந்த டெய்லி க்ளோ லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீமு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மம்மாயிரத்துலேருந்தே இந்த பீட்ரூட் ஹைட்ராஃபுல் லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த கொக்கோ ரிச் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இன்னொன்று வந்து இந்த ரைஸ் டியூவி பிரைட் லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இது எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வந்து மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்கும். நம்ம ஏதாவது அப்ளை பண்ணுறோம் மாய்ஸ்சரைசர் கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து அப்படியே ஸ்கின்ல வந்து இதாகிட்டு நமக்கு திருப்பியுமே அந்த ட்ரைனஸை வந்து ஃபேஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். ஒரு ஃபுல் டே அப்படியே ஒரு 24 hours மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்குற மாதிரி நீங்கள் க்ரீம்ஸ் பார்க்குறீங்கன்னா இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொன்று எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இது அப்ளை பண்ணோடனே ஸ்கின்லேயுமே வந்து ரொம்ப நல்ல ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். நம்ம வேற எதுவுமே அப்ளை பண்ண வேணாம், இது அப்ளை பண்ணாலே போதும். உங்களுக்கு நான் அதை வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். இன்னொன்று என்னன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். திக்கா அப்படியே ஒரு லேயர் போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா வந்திருக்கும். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து ஃபாஸ்டா வந்து அப்சர்வ் ஆயிடும். அப்படியே ரொம்ப வந்து சாஃப்டா ஸ்மூத்தா ஸ்கின்னை வந்து வச்சுக்கும். நான் இது வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணியே வந்து காட்டுறேன் பாருங்க. அண்ட் மம்மாயிரத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் நான் எல்லா வீடியோஸ்லையுமே வந்து சொல்கிறேன். அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வந்து பிராண்ட் வந்து நமக்கு வந்து லிசன் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற அவங்களோட ப்ராடக்ட்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்கணும், இன்புட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பிராண்டு கிட்ட நீங்கள் டைரெக்டாகவே அதை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்ல ஏதாவது இம்ப்ரவைசேஷன்ஸ் கொண்டு வரணும், அதை வந்து இன்னும் பெட்டர் குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்து தான் இந்த ஒரு விஷயத்தையே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக அவங்களோட ஆனியன் பேஸ்டு ஷாம்பூல நம்மள மாதிரி கஸ்டமர்ஸோட இன்புட்ஸை பேஸ் பண்ணி நிறைய இம்ப்ரவைசேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மம்மாயிரத்தோட இந்த பீட்ரூட் ஹைட்ராஃபுல் லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன்.
பீட்ரூட் வந்து அகெயின் நம்ம தெரியும், பீட்ரூட் வந்து நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்கின்ல வந்து நம்ம அப்ளை பண்ணும்போதும் சரி, அந்த ஒரு நேச்சுரல் க்ளோ வந்து பீட்ரூட் கொடுக்கும். ஸோ இதில் வந்து பீட்ரூட் ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. அப்புறமா ஹைலரானிக் ஆசிட் வந்து இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரை ஸ்கின் அப்படின்னா ஹைலரானிக் ஆசிட் வந்து ஸ்கின்னை அந்த மாய்ஸ்சரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அப்ளை பண்ணோடனே அந்த ஒயிட் மார்க்ஸ்லாம் வந்து வராமல் ஸ்கின் வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு சப்பிள் ஃபினிஷ் வந்து கொடுக்கும் ஃபேஸில். இந்த ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு வந்து பேரபின் சல்ஃபேட்ஸ் எதுவுமே கிடையாது. டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் தான் மம்மாயத்தோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே. நெக்ஸ்ட் விட்டமின் சியோட இந்த டெய்லி க்ளோ லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இது வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால ஆப்வியஸாக ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். ஸ்கின்னை நல்லா வந்து பிரைட்டன் பண்ணும். அண்ட் டர்மரிக் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்கின்னில் நேச்சுரல் க்ரோவை வந்து கொண்டு வரதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வின்டரில் ஒயிட் பேச்சஸ்லாம் வந்து வராமல் ஸ்கின் வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். இப்போ நான் வந்து வேறு எந்த க்ரீமுமே வந்து அப்ளை பண்ணல ஃபேஸில். இந்த பீட்ரூட் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து Amazon, Nykaa, Flipkart, Purpleன்னு எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்க்ரீனில் வந்து TVK 2025 அப்படின்னு ஒரு கோடும் கொடுத்துருக்கேன். இந்த கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறப்போ மம்மாயத் வெப்சைட் அண்ட் ஆப்பில் 20% டிஸ்கவுண்ட்டில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். டைம் வந்து 10:45, 10:30 பிளான் பண்ணோம். பட் 10:45 ஆயிடுச்சு. ஓகே, ஜாலியாக கிளம்புனா எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. என்னோட அவுட்ஃபிட் கரெக்டாக ஃபுல்லாக ஓகே. இந்த ஜீன் வந்து நான் அமேசானில் வந்து வாங்கினேன். இந்த ஃப்ளோரல் டாப் வந்து பார்த்தீங்கன்னா மிந்த்ராவில் தான் வந்து வாங்கினேன். ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போகிற வழிக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ். இது வந்து அந்த பொங்கலுக்கு முன்னாடி ஒரு ஹாலிடே வந்தது பார்த்தீங்களா, அந்த டைமில் நாங்கள் போனது தான். அதாவது பொங்கலுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து வந்துட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து அந்த கேக் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அந்த ரெசிபி கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த கேக் கொஞ்சம் மீதி இருந்துச்சு, அதனால் அதையும் வந்து எடுத்தாச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு ஷார்ட் ட்ரிப் தான். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து வேறு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ரொம்ப ரொம்ப லாஸ்ட் டைமில் நாங்கள் வந்து அந்த பிளான் வந்து பண்ணதுனால எங்கேயுமே டிக்கெட்ஸ் கிடைக்கல. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பெரிய லாங் ஹாலிடேவாக அனௌன்ஸ் பண்ணதுனால எல்லா டிக்கெட்ஸுமே வந்து புக் ஆகிடுச்சு. சரி, ரொம்ப அப்படியே அடிச்சு பிடிச்சி போக வேண்டாம், கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக அந்த ட்ரிப்பை வந்து இன்னொரு தடவை பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக போகலாம் அப்படின்ட்டு பாண்டிச்சேரி தான் வந்து போனோம். அங்கே வந்து ஒரு ரெசார்ட் மாதிரி வந்து புக் பண்ணிவிட்டு போனோம். நமக்கு வந்து வெதர் இங்கே சென்னையே பார்த்திங்கன்னா ஏதோ ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் வந்திருக்கு. இந்த வின்டர் அவ்வளோ நல்லா இருக்குது. அதனால் ட்ராவலுமே ப்ளசண்ட்டாக இருந்தது. நான் வந்து இந்த கேக் டேஸ்ட்டே பண்ணலைங்க. அந்த டீ கேக் ஷேர் பண்ணியிருந்தேன்ல, அது நிறையா பேர் வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அது டேஸ்ட் பண்ணலான்னு ஒரு பீஸ் எடுத்ததுக்கு நிக்கில் வந்து சாப்பிடாத வை அப்படின்னா, அதனால் சும்மா ஒரு சின்ன பீஸ் மட்டும் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு மூடி வச்சுட்டேன். காஃபிக்காக ஒரு இடத்துல வந்து நிறுத்தினோம். அங்கே வந்து நமக்கு ஸ்நாக்ஸும் கிடைக்கும். சூப்பரான ஸ்நாக்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்றது வந்து சொல்லுங்கள். நாங்கள் ஃபேமிலியோட போனாலும் சரி, தனியாக போனாலும் சரி, 99 காஃபியில் வந்து நிறுத்திடுவோம். ஸோ அதுவே வந்து 2 இருக்கும். இந்த 99 காஃபியில் தான் உங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ வடை, அப்புறமா வந்து வெஜ் ரோலு, ஸ்ப்ரிங் ரோல், அந்த மாதிரி நிறையா கிடைக்கும். நீங்கள் வந்து போகிறீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிக்கில் வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தான். எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவன் தான் ஒரு கேமராமேன் மாதிரி ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான் அவன். ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பூ வடை சொல்லியிருந்தோம். அவ்வளோ கிறிஸ்பியாக செம்மையாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நக்கட்ஸ் அது வந்து அவன் சொல்லியிருந்தான். அப்புறமா வந்து 2 ஸ்ப்ரிங் ரோல் இந்த மாதிரி லைட்டாக ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லாருமே அப்படியே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அங்கே வந்து இந்த மாதிரி ஹெல்தி குக்கிங், ஹெல்தி ரெசிபீஸ்னு நமக்கு வந்து நிறையா அதுக்கேற்ற மாதிரி குக்கிங் ஐட்டம்ஸு, அப்புறமா வந்து எல்லா இதுவும் வச்சுருப்பாங்க. அங்கேயே இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் ஷாப் மாதிரி வந்து இருந்துச்சு. இங்கே வந்து அந்த மண்ணில் செய்கிற மாதிரியான உடன் வீட்டுக்கு தேவையான டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே இன்னொரு ஷாப்பும் இருக்குது. நம்ம ரொம்ப வருஷம் முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாப் டூரே வந்து போட்டிருப்போம். நான் பார்க்குறேன், தேடி கிடச்சிதுன்னா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இன்னுமே நிறையா இம்ப்ரவைஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக உள்ளே வந்து டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க.
நான் மேலே காட்டினால ஒரு வாஷ் மாதிரி அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா அந்த ஷாப் போனோம். ஸோ அந்த ஷாப்பில் வந்து இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் வந்து கிடைக்கும். அதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நிறையா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் டெக்கர் ஐட்டம்ஸ் டால்ஸ் எல்லாம் வந்துருக்கும். நிக்கில் வந்து அங்கேயே நின்றுட்டான். ஏன்னா அந்த சூப்பர் ஹீரோஸ் மாதிரிலாம் அங்கே வந்து இருந்தது. அப்புறம் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். இந்த சைனா பெல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இங்கே இருந்தது. அது உள்ளே போகும்போதே அந்த சவுண்ட் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப நாளாக நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கனால ஹோல்டில் போட்டு வச்சுருக்கேன். இந்த சின்ன பெல்லு கூட இருக்குங்க இதுலேயே. இங்கே பாருங்கள் மேலே. சாராவி ரெசார்ட்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்திருந்தோம். ஒரு சின்ன இடம் தான், பட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து இங்கே இந்த வவுச்சர்ஸ் வந்து இருந்தது என் ஹஸ்பண்ட் கிட்ட. ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே வந்து புக் பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹாலிடே டைம் இல்லாமல் நார்மல் வீக் டேஸ்லலாம் வந்து போனீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்துச்சு. அது கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அங்கே உள்ளே போய் பார்க்குறப்ப தான் அது வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து போகிற வழியெலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மரம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. தனித்தனியாக ஒரு வில்லா டைப்பில் வந்து இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியெல்லாம் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு லாங் மிரர், இந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த டோர் மாதிரி வந்து காட்டுறேன். கொஞ்ச நேரம் போய் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம்னா, சரி அந்த ரெசார்ட்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு. இங்கே கொஞ்சம் அந்த ப்ளே ஏரியான்னு பெருசாக ஒன்றும் கிடையாது. குட்டி பார்க் மாதிரி வந்து இருந்தது. அப்புறம் இந்த செஸ் கேம் வந்து ஒரு பெரிய காயின்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. நிறையா பேர் இங்கே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கே நின்று கொஞ்சம் நேரம் வந்து ஃபோட்டோ செஷன்ஸ்லாம் நானும் நிக்கிலும் வந்து எடுத்துக்கிட்டோம். அங்கே வந்து 2 சைக்கிள்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. குழந்தைங்க அப்படியே கொஞ்சம் சுற்றுவாங்க அப்படின்ட்டு. நிக்கில் வந்து அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். லைட்டாக வந்து ட்ரெஸ்ஸும் ஆகிட்டு இருந்தது. அதனால் வெதர் பயங்கரமாக இருந்தது அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அந்த ஆரோவில் இதுலேயே பார்த்திங்கன்னா நிறையா குட்டி குட்டியாக அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி வந்துருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். நாங்கள் நைட் வரும்போது லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து உங்களுக்கு இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் ஹால் வீடியோ வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட்டு. இது வந்து லைஃப் ஸ்டைல்லேருந்து நாங்கள் வாங்கினது. ஹை வேஸ்ட் பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து லூஸ் பேண்ட் மாதிரி தான் வந்துருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டைட்டாக பேண்ட் போட கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா இது வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஹை வேஸ்ட் பேண்ட் அப்படின்றதுனால இதுக்கு வந்து நீங்கள் லாங் ஷர்ட்டோ இல்லை டிஷர்ட்லாம் போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஹை வேஸ்ட்டுன்றப்போ க்ராப் டாப்போ இல்லை க்ராப் ஷர்ட்டோ போட்டிங்கன்னா வந்து அது அந்த லுக் வந்து இன்னும் உங்களுக்கு அழகாக காட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ, இதுக்கு வந்து கொஞ்சம் ஒயிட் கம்பைண்டாக வந்து இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் எனக்கு வந்து வேறு எங்கேயுமே வந்து கிடைக்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு க்ராப் டாப் கரெக்டாக இதுக்கு செட் ஆகிற மாதிரி பேஸ்டல் க்ரீன் கலரில் அந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணேன். அதுவும் எனக்கு கிடைக்கல. நேற்று வந்து நான் போட்டிருந்தேன்ல ஒரு டாப், அது கூட இதுக்கு வந்து பேர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பட் அது வந்து அந்த ஜீனுக்கு நான் போட்டேன். ஸோ இது ஒயிட் போடுறப்போ இன்னுமே அது வந்து இன்னும் பிரைட்டாக காட்டும்ன்றதுனால இது வந்து ஒயிட் வித் பிளாக்ல வந்து ஹக்கோபா ஷர்ட் அப்படின்ட்டு நமக்கு வந்து இப்போ ஹக்கோபா மெட்டீரியல் நிறைய வந்து கிடைக்குது. ஸோ இது நீங்க போடுறதுனால இதுக்குள்ள வந்து நம்ம கேமிசோல் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ள டிரான்ஸ்பரண்டாக வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி கேமிசோல் நீங்கள் இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பிளாக்ல போட்டோம்னா தான் ஆப்வியஸாக வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து லைஃப் ஸ்டைல் இது ஆன்லைனில் இதே மாதிரி லிங்க் கிடைச்சதுன்னா உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மிந்த்ராலேருந்து வாங்கினது தான். ஸோ இதோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறமா வந்து இந்த வாட்ச் நிறைய பேர் ஒரு என்னோட ஃப்ரெண்டோட கிரகப்பிரவேச வீடியோக்கு நான் போட்டிருந்தேன். அப்போ கேட்டிருந்தீங்க. இது வந்து ராகா டைட்டனில் வந்து டைட்டன் ராகா இது. ஸோ இது காப்பர் கலரில் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும் அப்படின்றனால இந்த மாதிரி இந்த மாதிரி வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் போடுறப்போ ஷூஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்லிப்பர் வந்து அமேசானில் இது வந்து உங்களுக்கு வெஸ்ட் சைட்லேயும் கிடைக்குது. வெஸ்ட் சைடில் வந்து ஐ திங்க் நான் இதை விட கம்மி கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரைஸில் வந்து நான் வெஸ்ட் சைடில் பார்த்தேன். பட் அது வந்து எனக்கு அந்த பேஸ் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி
பிங்க் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால இந்த பிங்க் வந்து எனக்கு அப்படியே அமேசானில் வந்து கிடச்சிது. இது வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்குன்னா நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணலாம். லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி ஷோரூம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கும் இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் பேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நார்மல் நம்ம சல்வாருக்கும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ இதுதான் Day 2 அவுட்ஃபிட்டு. இதோட லிங்க்ஸ் நேற்று எனக்கு ஏதாவது ஆன்லைனில் நான் அந்த ஷர்ட்டும் மிந்த்ராவில் தான் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நேற்று இன்னைக்கு இந்த ஷர்ட்ஸோட அப்புறம் ஜீனோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. This is the ultimate cameraman. ஸோ Day 2 இன்னைக்கு வந்து பெருசாக ஒன்றும் பிளான் எல்லாம் வந்து இல்லை. எங்கே போகிறோம் அப்படின்னா, எங்கேம்மா போகிறோம்? லஞ்சுக்கு வந்து வெளியே சிட்டிக்கு போகிறோம். ஆமாம், சிட்டிக்கு போகிறோம். லஞ்சுக்கு வந்து வெளியே போகிறோம். பீச் முடிஞ்சால் போகலாம் அப்படின்ற பிளானில் இருக்கோம். மற்றபடி ஒன்றும் பெருசாக பிளான் இல்லை. திருப்பியும் இங்கே வந்துட்டு தான் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம் பூலில். நான் வந்து இன்னும் 2 வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பட் அதை போடுறதுக்குலாம் வந்து டைம் இல்லை. ஏன்னா நாங்கள் மேக்ஸிமம் டைம் வந்து ரூமில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா நமக்கு பாண்டிச்சேரியில் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம மற்ற இடம்லாம் ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. ஸோ நிக்கிலுக்காக தான் இந்த பீச் கூட விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தோம். பட் நான் வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் வெஸ்டர்ன் ட்ரெஸ் ஹால் மாதிரி கொடுக்கணும், இந்த வெக்கேஷன் அது கொடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம வீட்டில் இருந்துட்டு அதை போட்டு காட்டுறதுக்கு அந்த மாதிரி நான் சில இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா அது நமக்கு ஏதோ டைமே வந்து கூடி வரல. சரி, இந்த ஒரு ட்ரிப் போகும்போதாவது அதை வந்து கம்ப்ளீட் ஒரு ஹால் மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு இதில் காட்டினதெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். நான் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் மிந்த்ராலெல்லாம் பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஏதாவது இன்னும் பெஸ்ட்டாக கிடைக்குதுன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் வேணும், எந்த மாதிரி ஹால் போடணுன்றதை வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ட்ரை ஆன் ஹால் மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். அங்கே வந்து பீச் இந்த மாதிரி தானே இருக்கும். நிக்கிலுக்கு வந்து பயம். நாங்கள் மேலே நின்றுட்டதுனால என் கூடயே நின்றுட்டு இருந்தான். வாமா நிற்காதமானே சொல்லிட்டு இருந்தான். டேய் ஒன்றும் பயம் இல்லைடா, விழமாட்டோம்டா அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லை. கொஞ்ச நேரம் தான் நிற்கவே விட்டா. அப்புறம் நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம். சரி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா நடுவில் போயிட்டு இருந்தான். நானும் வந்து போவேன் பாருங்கள். அது ஒரு மாதிரி ஃபன்னாக கொஞ்சம் நேரம் இருந்துட்டு திருப்பி வந்து நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. ஒரு குட்டி ரூம் டோர் மாதிரி உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இன்கேஸ் நீங்கள் பாண்டிச்சேரி போகிறீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஸ்டே பண்ணுறதுக்கு. நாங்கள் பாண்டிச்சேரியிலே வந்து இன்னொரு 2-3 ரெசார்ட்ஸ்லாம் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். மேங்கோ ஹில் நினைக்கிறேன், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ஊட்டி போகும்போது அந்த ப்ராப்பர்ட்டியில் போயிருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு பெஸ்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டின்னா நான் இது வந்து சொல்லுவேன். ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு சின்ன ஃபாயர் ஸ்பேஸ் மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து பெட் இருக்கும். எங்களுக்கு இன்னொரு இங்கே அட்வான்டேஜ் என்னென்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ பிளேஸ் மாதிரி கிடச்சிது சீட்டரோட. எக்ஸ்ட்ரா யாராவது வரீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெட் இல்லாமல் அங்கேயே ஒருத்தங்க கூட படுத்துக்கலாம். அந்த இடம் அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அப்படியே போனோடனே நமக்கு அந்த சைடு தான் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதுதான் எங்களுக்கு இங்கே வந்து ஒரு பெஸ்ட்டு சர்ப்ரைஸாக வந்து இருந்தது. நாங்கள் மேக்ஸிமம் டைம் அங்கே தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ரூம்லேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தால் இங்கே வந்து ஒரு குட்டி ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸ், அங்கே வந்து நம்ம லக்கேஜ்லாம் வச்சுக்கிறதுக்கு மாதிரி வந்து இடம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து நமக்கு ஸ்விம்மிங் பூல் வந்து தெரிகிற மாதிரி ஒரு பிளேஸ் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பக்கம் நான் ஷூட் பண்ணவே மறந்துட்டேன். நம்ம ஸ்விம் பண்ணிட்டு வந்துட்டு அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி அங்கே சீட்டு சோஃபாலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை நான் எடுக்கிறதுக்கு சுத்தமாக வந்து மறந்துட்டேன். அப்புறம் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. ட்ரெஸ்லிங் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் மழை இருந்துச்சு சென்னையில். ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு குட்டியான ஒரு ஷார்ட் ட்ரிப் தான் அப்படின்னாலுமே நமக்கு வந்து ரெகுலர் ரொட்டீன்லேருந்து ஒரு 2 நாள் பிரேக் அப்படின்றது ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு விஷயம். ரொம்ப அலையிற மாதிரியான வெக்கேஷன் வேறு. பட் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரியே போகணும் அப்படின்றப்ப அந்த மாதிரி ஒரு வெக்கேஷன் வந்து வேறையாக இருக்கும். ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு வெக்கேஷனாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 2 நாள் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. நிறையா நேரம் ரெஸ்ட் எடுத்தது, தூங்குனது, அந்த மாதிரி ஒரு நல்ல டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஹோப் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.